மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பயாஸ்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன. பயாஸ்னா ட்ரைனிங் டேட்டாவில் இருக்க எரரை கண்டுபிடிச்சா அது பயாஸ். ஸோ ஒரு மாடலை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைனிங் டேட்டாக்கு தான் அப்ளை பண்ணுவோம். அங்கேயே எரர் இருக்குது அப்படின்னா என்னுடைய பயாஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அது அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். தயவு செய்து என்னுடைய வேறு மாடலை மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் 1 அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரைனிங் டேட்டாவில் நிறைய எரர் இருக்குது, பயாஸ் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குன்னா, ரொம்ப ஹை பயாஸ்டாக இருக்குன்னா அது ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மாடலை மாற்றி தான் ஆகணும். வேரியன்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா இது ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். இங்கேயும் நம்ம மாடலை மாற்ற தான் செய்வோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபைன் டியூன் பண்ணணும். ஏன்னா ட்ரைனிங் டேட்டாவில் அது நல்லா தான் பர்ஃபார்ம் ஆச்சு, பட் டெஸ்ட் டேட்டாவில் வரும்போது நிறைய எரர் இருக்குது, அதனால் அது ஹை வேரியன்ஸ். ஸோ ட்ரைனிங் டேட்டாவில் இருக்க எரரை கண்டுபிடிச்சா அது ஹை பயாஸு, டெஸ்ட் டேட்டாவில் எரர் இருந்ததுன்னா அது பேர் வேரியன்ஸு. அப்போ ஒரு ஜென்ரலைஸ்டு ஆர் ஒரு நல்ல மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி இருக்கணும்னா, ட்ரேட் ஆஃப் பிட்வீன் த பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். எந்த அளவுக்கு பயாஸை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு வேரியன்ஸை ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக கம்மி பண்ணாதான் அது ஒரு குட் மாடல். இந்த பயாஸ் அண்ட் வேரியன்ஸ் இஷ்யூ ரெக்ரெஷன்லேயும் நடக்கலாம், கிளாசிஃபிகேஷன்லையும் நடக்கலாம். ரெக்ரெஷனும் கிளாசிஃபிகேஷனும் எகைன் என்ன, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான், பட் அதோடைய அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாடலை அப்ளை பண்ணும். இது கிளாசிஃபிகேஷன் மாடல்லையும் நடக்கும், ரெக்ரெஷன் மாடல்லையும் நடக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை பயாஸாக இருந்தால் அது அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம், ஹை வேரியன்ஸாக இருந்தால் அது ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம். ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம்னா என்னென்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மோர் அண்ட் மோர் என்ன டாப்பிக்கு மெஷின் லேர்னிங் சீரீஸில் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.